அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடல் பாசியில் மாம்பழத்தை வச்சு பூட்டிங் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாமா? 2 மாம்பழத்தை மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ணுங்க. மாம்பழத்தை பல்ப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. லேசாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி கடல் பாசி சேர்த்து நல்லா கரைய விடுங்க. ஏற்கனவே கடல் பாசி அடுப்பில் இருக்குது. அது கூட 1 கப் சீனி சேர்த்துக்கோங்க. நல்லா கரைய விட்டு ஒரு பவுலில் பாதி அளவு ஊற்றி செட் பண்ணுங்கள். இப்போ மீதமுள்ள கடல் பாசியில் இந்த மாம்பழ விழுதை சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே கடல் பாசியை 1 லேயர் பவுலில் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ செகண்ட் லேயராக மாம்பழத்தை அது கூட சேர்த்துக்கோம். நம்ம செஞ்ச மாம்பழம் கடல் பாசி லேயர் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்ச மாம்பழ கடல் பாசி புட்டிங்க எடுத்து கட் பண்ணுங்கள், சர்வ் பண்ணுங்கள். வயிற்றுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம சேனல் ரிஹான் விஐஆக்ஸ் வளரணுன்றால் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அழுத்துங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.